கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை பவுலடிகளார் ரோமர் எழுதின புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே 21வது வசனம், நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு என்று அழகான ஒரு வாசகத்தை அங்கு குறிப்பிடுகிறார். தீமைக்கு தீமை செய்யாதிருக்க வேண்டும், தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும் என்று அந்த வசனம் நமக்கு விளக்கம் தருகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் விட்டுக் கொடுப்பது மிக முக்கியம். நமக்கு விரோதமாக எழும்பவர்கள் மீது அன்பு செலுத்துவது மிக முக்கியம். அதுதான் ஆண்டவர் மலை பிரசங்கத்திலே, ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்ட வேண்டும். இப்படியெல்லாம் போதித்த இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும், அதாவது சிலுவை பறைந்தும் அவர் மரிக்கின்ற தருவாய் வரைக்கும் தனக்கு விரோதமாக எழும்பின கூட்டத்தின் மக்களுக்கு மன்னிப்பு வழங்கினார். சிலுவில் அறைந்தவர்களுக்கு இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று மரண தருவாயிலும் மன்னிப்பு வழங்கின இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடிகிறது. ஆகையினால் இப்படிப்பட்ட அன்பின் வடிவமான இயேசு கிறிஸ்து நமக்கு எரிச்சல் ஊட்டுபவர்கள், நம் வாழ்க்கையை கெடுக்கின்றவர்கள், நம்முடைய முதுகில் குத்துகிறவர்கள், நாம் அழிந்து போகும் என்று நினைக்கிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி, அவர்கள் மீது நீ அன்பு செலுத்த வேண்டும். கடினமாக இருக்கும், மிகவும் அதை பின்பற்ற முடியாத சூழ்நிலை தான் இருக்கும். யார் நமக்கு தீமை செய்கிறார்களோ அவளுக்கு தீமைதான் செய்ய வேண்டும் எண்ணம் நமக்கு தோன்றும். ஆனால் பவுலடிகளார் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார், நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும். அதை செய்து பார்ப்போம். கடவுள் நம் மீது மிக மிக பெருமைப்படுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் கெட்டு போகவே மாட்டோம், விட்டுக் கொடுத்தால் கெட்டு போகவே மாட்டோம் என்ற சிந்தனையோடு இந்த நாளை நிறைவு செய்வோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.